வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் லேர்ன் வித் சரண். இன்னைக்கு நம்ம ஜெனரல் சயின்ஸ்ல நெக்ஸ்ட் டாபிக். இப்போ வந்து நான் சொல்லியிருக்கேன், ஜெனரல் சயின்ஸ்ல என்சிஆர்டி சிலபஸ் தான் நம்மளுக்கு கேட்பாங்க. சிபிஎஸ்சி சிலபஸ். சிபிஎஸ்சி சிலபஸ்ல ஒரு டாபிக்கும் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ ஒவ்வொரு சாப்டர்ஸ்க்கு நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் நம்மளுக்கு ரெகுலரா வரும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த டாபிக்ல நம்ம வந்து மேட்டர் இன் அவர் சரௌண்டிங், ஜெனரல் சயின்ஸ்ல மேட்டர் இன் அவர் சரௌண்டிங் சாப்டர் நம்ம பார்க்க போறோம். தமிழ்ல வந்து இந்த மேட்டர் அப்படின்றத பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம வந்து இங்கிலீஷ்லேயே ரொம்ப சயின்டிபிக் இதெல்லாம் வந்து நம்ம சயின்ஸ் எல்லாம் வந்து இங்கிலீஷ்லேயே படிக்கிறது ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கலாம், ஒன்றும் கஷ்டமே கிடையாது. ஸோ நீங்க அதை பழக உங்களுக்கு புரிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் நான் வந்து இந்த சாப்டர் எப்படி எடுக்கிறேன்னா, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இதோட கண்டென்ட், இதோட சாப்டரோட டிஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் எலாபரேட்டா எடுத்துட்டு அதுக்கப்புறம் இதுல எப்படி எல்லாம் கொஸ்டின்ஸ் வரும், கொஸ்டின் பேஸ்டா அப்புறம் போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கலாம் சாப்டரை, அதுக்கப்புறம் நம்ம கொஸ்டின் பேஸ்டா போகும்போது நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ மேட்டர் அப்படின்னா பருப்பொருள் அப்படின்றது தமிழ்ல அதை பொருள் ஆகும். ஸோ மேட்டர் இஸ் எ சப்ஸ்டன்ஸ் விச் ஹேவ் மாஸ் அண்ட் ஆக்குபை ஸ்பேஸ். அதாவது என்ன சொல்றாங்கன்னா, மேட்டர் என்பது நம்ம சுற்றி உள்ள பொருட்கள், பருப்பொருள் என்பது அது என்ன இருக்குன்னா, அதுக்கு வந்து மாஸ் இருக்கும். மாஸ் அப்படின்னா அதுக்கு வந்து நிறை. இது வந்து தமிழ்ல என்ன சொல்லுவாங்க, நிறை. அதுக்கு நிறை இருக்கும். ஆக்குபை ஸ்பேஸ், அது இடத்தை நிரப்பும். ஒரு இடத்தை நிரப்பும். அந்த இடம் அது வந்து கொள்ளளவு, இது வால்யூம் கூட சொல்லலாம். இந்த ஆக்குபை ஸ்பேஸ் வந்து என்ன சொல்லலாம், இன்னொரு விதமா வால்யூம். இட் ஹாஸ் சம் வால்யூம், அதுக்கு கனஅளவு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரி, and matter is made up of tiny particles. அது என்ன, tiny particles, துகள்கள், சிறிய துகள்களால் ஆனது. டைனி பார்ட்டிகல். டைனி என்பது என்னன்னா ஸ்மால் இருக்கும். டைனினா ஸ்மால் பார்ட்டிகல், சின்ன பார்ட்டிகல்ஸா இருக்கும். இந்த பார்ட்டிகல்ஸோட அளவு பாத்தீங்கன்னா நமக்கு இமேஜின் பண்ண முடியாத அளவுக்கு ரொம்ப சின்னதா இருக்கும். வெரி ஸ்மால் பார்ட்டிகல் லைக் ஆட்டம், மாலிகூல்ஸ் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி அணுக்களால் ஆனது. ஸோ நம்ம சுற்றியுள்ள பொருள் எல்லாமே மேட்டர் தான். ஸோ இங்க வந்து டெக்ஸ்ட் புக், பென்னு, சன்னு, ஸ்டாரு, பிளானட், ஏர் எல்லாமே என்னது, மேட்டர்ஸ் அல்லது பருப்பொருள் ஆனது. ஸோ இதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க, இந்த மேட்டர் என்ன இருக்கு, மேட்டர்ல என்ன இருக்கு, பார்ட்டிகல்ஸ், துகள்கள் இருக்கு இல்லையா. அந்த துகள்களுக்கு சில பண்புகள் இருக்கும், கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னது, பண்புகள். அதுக்கு என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும், எதுக்கு கேரக்டரிஸ்டிக்ஸ், அந்த பார்ட்டிகல்ஸ்க்கு என்னென்ன கேரக்டரிஸ்டிக், என்னென்ன பண்புகள் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 வகையான பண்புகள் இருக்கும். என்னன்னா, அந்த பார்ட்டிகல்ஸ் ஆர் கண்டினியூஸ்லி மூவிங். அந்த பார்ட்டிகல் என்ன ஆகுதுன்னா, அந்த மேட்டர்ல உள்ள பார்ட்டிகல் என்ன ஆகுதுன்னா கண்டினியூஸா மூவ் பண்ணிட்டு இருக்கும், கொஞ்சமாச்சும் மூவ் பண்ணிட்டு இருக்கும். அதான் ஃபர்ஸ்ட் பார்ட்டிகல். ஸோ அது முக்கியமானது வந்து மூவிங். பார்ட்டிகல்ஸ் மூவ் பண்ணிட்டு இருக்கும். ரெண்டாவது, பார்ட்டிகல்ஸ் ஹேவ் ஸ்பேஸ் பிட்வீன் தம். அந்த பார்ட்டிகளுக்கு இடையில, பார்ட்டிகள்னா துகள்கள், அந்த துகள்களுக்கு இடையில என்ன இருக்கும், இடைவெளி இருக்கும். ஸ்பேஸ் பிட்வீன் தம். ரெண்டு பார்ட்டிகல், நிறைய பார்ட்டிகல்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு இடையில இடைவெளி இருக்கும். அதான் சொல்றாங்க. ரெண்டாவது, முதல்ல அது வந்து மூவ் பண்ணிட்டு இருக்கும் எல்லா பார்ட்டிகல்ஸும், எல்லா துகள்களும். அடுத்து என்ன பண்ணாங்கன்னா, அந்த பார்ட்டிகளுக்கு இடையே ஸ்பேஸ், இடைவெளி இருக்கும். மூணாவது, பார்ட்டிகல்ஸ் அட்ராக்ட் ஈச் அதர். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒவ்வொரு பார்ட்டிகளும் ஒண்ணுக்கு ஒண்ணு ஈர்த்து இருக்கும், அல்லது பைண்ட் ஆயிருக்கும், அல்லது அட்ராக்ஷனோட இருக்கும். சும்மா தனியா இருக்காது, ஒண்ணுக்கு ஒண்ணு அட்ராக்ஷனோட இருக்கும். ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் அது கடையில இருக்கும். அப்போ இதுல என்ன சொல்றாங்க, பண்புகள், பார்ட்டிகல்ஸ், அதாவது that is matter consists of சிறிய பார்ட்டிகல்ஸ். அந்த பார்ட்டிகல்ஸ்க்கு என்னென்ன பண்புகள் இருக்கு, அது மூவ் ஆயிட்டு இருக்கும். ரெண்டாவது, அந்த பார்ட்டிகளுக்கு இடையில இடைவெளி இருக்கும். மூணாவது, அந்த பார்ட்டிகல் ஒன்னோட ஒண்ணு அட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கும், ஈர்ப்பு விசையோட இணைந்து இருக்கும். இதுதான் நம்ம இந்த இடத்துல பாக்குறோம். சோ இதுல வந்து நம்ம அடுத்தடுத்து நம்ம பாக்குறோம். சோ இந்த கொஸ்டின்ல வந்து இது கொஸ்டின் பேஸ்டா எப்படி கேட்பாங்கன்றது நான் கொஸ்டின் நடத்தும் போது உங்களுக்கு புரியும். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி நம்ம என்ன பார்த்தோம், பார்ட்டிகல்ஸ் ஆஃப் மேட்டர் ஆர் கண்டினியூஸ்லி மூவிங். அதாவது துகள்கள், அந்த மேட்டர்ல உள்ள பார்ட்டிகல்ல துகள்கள் எப்படி மூவ் ஆயிட்டு, கண்டினியூஸா மூவ் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. சோ அதனால நமக்கு என்னென்ன நமக்கு கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பார்ட்டிகல்ஸ் மூவ் ஆகிறதுனால பார்ட்டிகல்ஸ் பொசஸ் கைனெட்டிக் எனர்ஜி பெற்றிருக்கும். பொசஸ்னா
பார்ட்டிகல்ஸ்க்கு கைனடிக் எனர்ஜி. சோ நிலையாற்றல், இயக்க ஆற்றல் சொல்லுவோம் இல்லையா? கைனடிக் எனர்ஜினா நமக்கு என்னது? இயக்க ஆற்றல். பார்ட்டிகளுக்கு என்ன இருக்கும்? இயக்க ஆற்றல். இயக்க ஆற்றல் இருக்கும். ஏன் இயக்க ஆற்றல்? ஏன்னா மூவிங், அது மூவ் ஆயிட்டு இருக்கு, நகர்ந்துட்டு இருக்கு. நகர்ந்தாலே நமக்கு என்ன கிடைக்கும்? இயக்க ஆற்றல் கிடைக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த இந்த பார்ட்டிகல் மூவ் ஆகுது இல்லையா? எப்ப அது ஃபாஸ்டா மூவ் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டெம்பரேச்சர் ரைஸ் ஆனா அல்லது வெப்பநிலை கூடுனா அந்த பார்ட்டிகல் மேட்டர்ல உள்ள துகள்கள் ஃபாஸ்டா மூவ் ஆகும். அப்போ ஃபாஸ்டா மூவ் ஆகும்ன்றது டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணும்போது அல்லது ஹீட் ஆகும்போது, ஹீட் ஆகும்போது பார்ட்டிகல் எப்படி மூவ் ஆகும்? வேகமா மூவ் ஆகும். ஃபாஸ்டர், மூவ் ஃபாஸ்டர். சோ அப்போ அது இன்டைரக்டா ஃபாஸ்டா மூவ் ஆனாலே நமக்கு என்ன கிடைக்கும்? கைனடிக் எனர்ஜி. KE ஷார்ட் ஆயிடும். கைனடிக் எனர்ஜி. அப்போ நம்ம எப்படி எழுதலாம்? டெம்பரேச்சர் T இந்த மாதிரி போட்டா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல், நேர் விகிதத்தில் இருக்கும். எதுக்கு நேர் விகிதத்தில் இருக்கும்? கைனடிக் எனர்ஜி ஆஃப் தி பார்ட்டிகல் மூவ்மெண்ட்டுக்கும் டெம்பரேச்சரும் எப்படி இருக்கும்? நேர் விகிதம். நேர் விகிதம் என்ன அர்த்தம்? டெம்பரேச்சர் ரைஸ் ஆனா கைனடிக் எனர்ஜி என்ன ஆகும்? அதிகமாகும். ஒருவேளை டெம்பரேச்சர் குறைஞ்சதுன்னா கைனடிக் எனர்ஜியும் குறையும். சோ இதுதான் நேர் விகிதம். சோ டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். இந்த மாதிரி போட்டா என்ன சிம்பல்? டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். டைரக்ட் ப்ரொபோர்ஷனல் இது ஏறும்போது கைனடிக் எனர்ஜியும் அதிகமாகும், இது டெம்பரேச்சர் குறையும் போது கைனடிக் எனர்ஜி குறையும். நெக்ஸ்ட் இந்த பார்ட்டிகல் மூவ் ஆகுது இல்லையா? அது வந்து நமக்கு 3 ஸ்டேட் இருக்கு. நமக்கு மேட்டர்ல என்னென்ன ஸ்டேட் இருக்கு? சாலிட், லிக்விட், கேஸ். 3 ஸ்டேட் இருக்கு. சோ இந்த 3 ஸ்டேட்ல இந்த கைனடிக் எனர்ஜி பார்ட்டிகல் மூவ்மெண்ட் எப்படி இருக்கும்னா மினிமம் இன் சாலிட். எப்படி ஒரு சாலிட்ன்றது பாத்தீங்கன்னா ஒரு சாலிட்குள்ள எப்படி இருக்கும்? பார்ட்டிகல்லாம் ரொம்ப ஹெவியா பேக் பண்ணாம இருக்கும் இல்லையா? ரொம்ப பக்கத்துல பேக்டா இருக்கும். all particles in the solids are very closely packed. சோ இந்த மாதிரி இருக்கும்போது இந்த சாலிட்ல வந்து பார்ட்டிகல்ஸ் நெருக்கமா இருக்கும்போது எப்படி அதால மூவ் ஆக முடியும்? சோ ரொம்ப கம்மியா தான் மூவ் ஆக முடியும் இல்லையா? சோ ரொம்ப கம்மியா தான் மூவ் ஆக முடியும். எதுல? சாலிட்ல. லிக்விட்ல பார்ட்டிகல்ஸ் எப்படி இருக்கும்? இது வந்து சாலிட் இல்லையா? லிக்விட்ல பார்ட்டிகல்ஸ் எப்படி இருக்குன்னா கொஞ்சம் தூரமா இருக்கும், அங்கங்க கொஞ்சம் இடைவெளி விட்டு இருக்கும். அப்ப இடைவெளி ஸ்பேஸ் இருக்கிறதுனால அது கண்டிப்பா ஓரளவு மூவ் ஆகும். அதனால தான் மோர் சாலிடை விட மூவ்மெண்ட்னா நகர்ந்து வருது. மோர் இன் லிக்விட்ல அதிகமா பார்ட்டிகல்ஸ் மூவ் ஆகும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கேஸ்ல பார்ட்டிகல்ஸ் எப்படி இருக்கும்னா ரொம்ப இடைவெளி அதிகமா இருக்கும். சோ இங்க பாத்தீங்கன்னா மூவ்மெண்ட் எப்படி இருக்கும்? எல்லாத்தை விட சாலிட், லிக்விட், கேஸ் எதுல மூவ்மெண்ட் அதிகமா இருக்கும்? இதுல வந்து மினிமம், இங்க வந்து மோர், இங்க மேக்ஸிமம், அதிகபட்சமா இருக்கும். எதை பத்தி பேசுறோம் நம்ம? மூவ்மெண்ட் ஆஃப் தி பார்ட்டிகளோட நகருது இல்லையா? அந்த நகர்தல் இங்க ரொம்ப குறைவு, இங்க ஓரளவு அதிகமா இருக்கும். இங்க அதிகபட்சமா கேஸ்ல பார்ட்டிகல் அதிகமா நகரும். சோ இது வந்து நம்ம மூவ்மெண்ட்ஸ் ஆஃப் தி பார்ட்டிகல் இந்த ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டில இருந்து நம்ம பார்த்துக்கோம். செகண்ட் ப்ராப்பர்ட்டி, இரண்டாவது பண்பு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். particles of matter having space between them. அந்த துகள்களுக்கு இடையே இடைவெளி இருக்கும். இதுல இடைவெளி இருக்கும். சரி, இப்ப நம்ம 3 ஸ்டேட் இருக்கு இல்லையா? சாலிட், லிக்விட், கேஸ். இப்போ அதுல எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சாலிட்ல ஸ்பேஸ் எப்படி இருக்கும்? ஸ்பேஸ் இடைவெளி மினிமமா இருக்கும், குறைவா இருக்கும். மினிமம்ன்றது என்னன்னா குறைவா இருக்கும். அதே ஸ்பேஸ் லிக்விட்ல எப்படி இருக்கும்? ஸ்பேஸ் அதிகமா இருக்கும். லிக்விட்ல அதிகமா இருக்கும். எதை விட? சாலிடை விட லிக்விட்ல ஸ்பேஸ் அதிகமா இருக்கும். அதே ஸ்பேஸ் கேஸ்ல பார்ட்டிகளுக்கு இடையில உள்ள ஸ்பேஸ் கேஸ்ல எப்படி இருக்கும்? அதிகபட்சமா இருக்கும். மூணுக்கு நம்ம கம்பேர் பண்றோம். இது ரொம்ப குறைவு. ஸ்பேஸ்னா இடைவெளி வந்து பார்ட்டிகள் அல்லது துகள்களுக்கு இடையே உள்ள இடைவெளி வந்து இங்க சாலிட்ல மிக குறைவு, இங்க அதை விட கொஞ்சம் அதிகம். இங்க வந்து அதிகபட்சமா இருக்கும். ஸ்பேஸ் வந்து இடைவெளி அதிகபட்சமா இருக்கும். இதுதான் செகண்ட் ப்ராப்பர்ட்டி. இதுக்கு அடுத்து நம்ம தேர்ட் ப்ராப்பர்ட்டிக்கு போலாம். இப்போ நம்ம அடுத்த ப்ராப்பர்ட்டி,
பார்ட்டிகல்ஸ் ஆஃப் மேட்டர் அட்ராக்ட் ஈச் அதர். அட்ராக்ட் ஈச் அதர்னா ஒன்றோடு ஒன்று என்ன பண்ணும், இணைக்கப்பட்டிருக்கும், ரொம்ப ஈர்ப்பா இருக்கும். சோ அதான் அட்ராக்ட் ஈச் அதர், ஒன்றோட ஒன்று இணைக்கப்பட்டிருக்கும். சோ இந்த ஃபோர்ஸ் அந்த அதுக்கு ஒரு இணைப்பு வேணும்னா, ஒரு அட்ராக்ஷன் வேணும்னா ஒரு ஃபோர்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் நம்ம சாலிட்ல எப்படி இருக்கும், லிக்விட்ல எப்படி இருக்கும், கேஸ்ல எப்படி இருக்கும் பார்க்கலாம். சாலிட்ல பாத்தீங்கன்னா ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன், அந்த ஃபோர்ஸ் அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் எப்படி இருக்கும், அதிகபட்சமா இருக்கும். அதனாலதான் அது வந்து சாலிட்ல பாத்தீங்கன்னா நெருக்கமா இருக்குது இல்லையா, எல்லா பார்ட்டிகளும் ரொம்ப ஸ்பேஸ் இல்லாம நெருக்கமா இருக்கும்போது அப்போ ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் எப்படி இருக்கும், அதிகமா இருக்கும். அதே மாதிரி லிக்விட்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் அந்த ஸ்பேஸ் நம்மளுக்கு ஏற்கனவே பார்த்தோம், ஸ்பேஸ் வந்து லிக்விட்ல வந்து சாலிடை விட கொஞ்சம் அதிகமா இருக்கும், இடைவெளி அதிகமா இருக்கும். அப்போ ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் எப்படி இருக்கும், ஓரளவு இன்டர்மீடியேட்டா தான் இருக்கும், அதிகபட்சம் இருக்காது ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன். கேஸ்ல பாத்தீங்கன்னா இடைவெளி எப்படி இருக்கும், பார்ட்டிகளுக்கு இடைவெளி அதிகமா இருக்கும். அப்போ ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் எப்படி இருக்கும், ரொம்ப குறைவா இருக்கும். இப்ப பாத்தீங்களா நம்ம குடும்பத்திலே பாத்தீங்கன்னா நம்ம ஃபேமிலியோட எல்லாமே வீட்டுல இருக்கும்போது நம்ம பாண்டிங் அதிகமா இருக்கும். இப்போ வேலை விஷயமா எல்லாம் வெளியூர் எல்லாம் போகும்போது பேரண்ட்ஸ்க்கும் பிள்ளைங்களுக்கும் அட்ராக்ஷன் எப்படி இருக்கும், கான்வர்சேஷன் எப்பயாவது போன் பண்ணுவாங்க, அதோட தான் அந்த பாண்டிங் அவ்வளவு க்ளோஸா இருக்காது. சோ நம்ம நெருக்கமா இருக்கும்போது வீட்லயே இருக்கும்போது க்ளோஸா இருக்கும், பாண்டிங் இதுவா இருக்கும். சோ அந்த மாதிரி தான் நம்ம ப்ராப்பர்ட்டிஸ்ல இந்த அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் சாலிட் லிக்விட் கேஸ்ல எப்படி எப்படி இருக்கும்ன்றத கொஸ்டினா கேட்பாங்க. நம்ம அதுக்கு இந்த தியரிட்டிக்கல் பார்ட் நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ நம்ம வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர், அதாவது நம்ம சாப்டர் வந்து மேட்டர் இன் அவர் சரௌண்டிங்ல ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர், அதாவது மேட்டர் உள்ள பார்ட்டிகளுக்கு என்னென்ன பண்புகள் இருக்கும். சோ அந்த பண்புகள் என்ன பாராமீட்டருக்கு என்னென்ன பண்புகள். இப்போ நம்ம 3 ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர் இருக்கு இல்லையா, சாலிட், லிக்விட் அண்ட் கேஸ். இந்த மூணுத்துக்கும் என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும், என்னென்ன பண்புகள் இருக்கும்ன்றத நம்ம ஒன்னொன்னா பார்க்கலாம். சரி, முதல்ல பாத்தீங்கன்னா ஷேப் அண்ட் வால்யூம். அதோட ஷேப் அண்ட் வால்யூம் சாலிட் எப்படி இருக்கும், லிக்விட் எப்படி இருக்கும், கேஸ் எப்படி இருக்கும் பார்க்கும்போது ஷேப் அண்ட் வால்யூம்ன்றது நமக்கு என்ன நினைக்கிறீங்கன்னா அதோட வால்யூம் கன அளவு எப்படி இருக்கும்னா ஷேப்னா வடிவம் எப்படி இருக்கும், வடிவம் சாலிட் அல்லது திடப்பொருளுக்கு எப்படி இருக்கும்னா பிக்ஸ்டு வடிவம் இருக்கும். அது வந்து இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்தோம்னா டஸ்டர் இருக்கு இல்லையா, இதுக்கு ஒரு பிக்ஸ்டு வடிவம் இருக்கு, இது வந்து பிக்ஸ்டு. சோ அது பிக்ஸ்டு வடிவம், இது கூட வால்யூம், இதுல எவ்வளவு பொருள் இருக்குமோ அது வால்யூம். அப்போ அது பிக்ஸ்டு வடிவமும் இருக்கும், பிக்ஸ்டு வால்யூமும் இருக்கும். சோ எதுக்கு சாலிட், இப்போ அந்த சாலிட் வந்து ஒரு திடப்பொருள், இதுல வந்து பிக்ஸ்டு ஷேப் அண்ட் பிக்ஸ்டு வால்யூம். இப்போ இது திரவ பொருள்னா லிக்விடுக்கு எப்படி இருக்கும்னா நோ பிக்ஸ்டு ஷேப். அதுக்கு ஏன் நோ பிக்ஸ்டு ஷேப்னு சொல்றோம். சோ இப்போ வந்து பாத்திரம் வந்து இந்த மாதிரி இருக்கு, இதுல ஊத்துறோம்னா இந்த ஷேப்ல, இந்த பாத்திரத்தோட ஷேப்ல இருக்கு. ஒருவேளை பாத்திரம் வந்து நம்மளுக்கு குடுவை மாதிரி எப்படி இருந்ததுன்னா அதே லிக்விட பாத்திரம்னா இப்ப என்ன இது ஷேப் மாறி போயிடுது. சோ இதுக்கு வந்து நோ பிக்ஸ்டு ஷேப், ஆனா பட் ஹேஸ் பிக்ஸ்டு வால்யூம். என்னன்னா கன அளவு ஒண்ணுதான். எப்படி கன அளவு, இதுல 2 லிட்டர் தண்ணி இருக்கு, குடுவையில ஊத்துறோம் போது எவ்வளவு தண்ணி இருக்கும், அதே 2 லிட்டர் தான். சோ ஆனா வடிவம் மாறுது, நோ பிக்ஸ்டு ஷேப் பட் ஹேஸ் பிக்ஸ்டு வால்யூம், கன அளவு சேமா இருக்கும். எதுக்கு, லிக்விடுக்கு திரவ பொருளுக்கு வடிவம். இப்போ கேஸ் எடுத்துக்கலாம், அதுக்கு ஷேப்பும் கிடையாது வால்யூம் கிடையாது. ஏன்னா இப்ப இந்த ரூம் எடுத்துக்கலாம் பாத்தீங்களா, இந்த ரூம்ல போறது கேஸ் இருக்கு இல்லையா, சோ என்ன ஷேப்ல இருக்குன்னு சொல்ல முடியுமா. சோ அதுக்கு ஷேப் கிடையாது. அது வால்யூம், இந்த ரூம் எவ்வளவு அளவோ அது ஃபுல்லாவே எடுத்துக்கும். சோ இந்த ஃபுல் ரூமுக்குள்ள இந்த ஏர் வந்து ஃபுல் வால்யூம் எடுத்துக்கலாம். அப்போ ஷேப்பும் கிடையாது வால்யூமும் கிடையாது, கன அளவும் கிடையாது. எதுக்கு, இங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இருக்கு, ஷேப் அண்ட் வால்யூம். நெக்ஸ்ட் எனர்ஜி எப்படி இருக்கும், மூணுத்துக்கும் எனர்ஜி எப்படி இருக்கும், ஐ மீன் சாலிட் லிக்விட் கேஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எனர்ஜி வந்து லோயஸ்டா இருக்கும். எதுக்கு லோயஸ்டா இருக்கும், சாலிடுக்கு லோயஸ்டா இருக்கும். நம்ம நல்லா தெரியும், நம்ம ஒரு பொருள் வந்து மூவ் ஆகும், பார்ட்டிகல் மூவ் ஆகும் போது தான் அது கைனடிக் எனர்ஜி இருக்கும். சோ இங்க வந்து சாலிட்ல பார்ட்டிகல் ரொம்ப டைட்டா பேக் பண்ணிருக்கு. சோ எல்லா பார்ட்டிகளும் கிட்ட இருக்கு, அதுக்கு வந்து கைனடிக் எனர்ஜி மூவ்மெண்டே கிடையாது. அப்போ அதுக்கு எனர்ஜி எப்படி இருக்கும், கம்மியா இருக்கும். சோ நெக்ஸ்ட் லிக்விட்ல வரலாம். லிக்விட்ல வந்து பார்ட்டிகல்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி டைட்டா இல்லாம
ரொம்ப ஸ்பேஸ் விட்டு இருக்கு. சோ அது போக இந்த உள்ள பார்ட்டிகல் நம்ம எப்பவே பார்த்திருப்போம், லிக்விட்லயும் கேஸ்லயும் பார்ட்டிகல் மூவ் ஆயிட்டே இருக்கும். மூவ் ஆயிட்டு இருக்கும்போது அதுக்கு என்ன இருக்கும், கைனடிக் எனர்ஜி இயக்காற்றல் இருக்கும். அப்போ அதுக்கு ஓரளவு இயக்காற்றல் இங்க மூவ்மெண்ட் இருக்கும், உள்ள பார்ட்டிகல்ல மூவ்மெண்ட் இருக்கும், ஸ்பேஸும் இருக்கு. சோ அதுக்கு மீடியமா இருக்கும். எது இருக்கும், எனர்ஜி எப்படி இருக்கும், மீடியமா இருக்கும் லிக்விட்ல. இங்க லோயஸ்டா இருக்கும், ஏன்னா இங்க மூவ் ஆகவே முடியாது, கைனடிக் எனர்ஜி கிடையாது. இங்க பாத்தீங்கன்னா இந்த கேஸ்ல பார்ட்டிகல் வந்து தூர தூரமா இருக்கும், இடைவெளி அதிகமா இருக்கும். அதே மாதிரி இதோட மூவ்மெண்ட்னா அது நகர்றது வந்து வேகமா நகரும். வேகமா நகர்ந்தா நமக்கு என்ன தெரியும், கைனடிக் எனர்ஜி இயக்காற்றல் அதுக்கு அதிகமா இருக்கும், அப்போ ஹையஸ்டா இருக்கும். அப்போ எனர்ஜியை பொறுத்தவரைக்கும் சாலிட்ல லோயஸ்ட், லிக்விட்ல மீடியம், கேஸ்ல ஹையஸ்ட். சோ இத வச்சு நமக்கு ஒன் வேர்ட் கேள்வி கேட்பாங்க. சோ இந்த டேபிள வச்சிட்டா இதுல எத்தனை பாயிண்ட் இருக்கோ அத்தனை ஒன் வேர்ட் கேள்வி நமக்கு தெரிஞ்ச மாதிரி இல்லையா. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கம்ப்ரஸபிலிட்டினா சுருங்குறது. இப்ப இது ஒரு சாலிட் இருக்கு, நான் அப்படியே அமுக்குறேன், அப்படியே கம்ப்ரஸ் ஆகுதா, இல்ல. சோ கம்ப்ரஸ்ன்றது சாலிட்ல இப்படி டிஃபிகல்ட், கம்ப்ரஸ் பண்ணவே முடியாது. லிக்விட்ல பாத்தீங்கன்னா இப்ப லிக்விட் இருக்கு, இது மேல ஒரு பிஸ்டன் போட்டு இதை போட்டு அமுக்குறோம், கம்ப்ரஸ், அதுவும் ஓரளவு லைட்டா கம்ப்ரஸ் ஆகும், அதுவும் டிஃபிகல்ட், கம்ப்ரஸ் ஆகாது, சுருங்காது, சுருங்கத்தன்மை இருக்காது. ஆனா கேஸ் பாருங்க, நம்ம சைக்கிள் பம்ப்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பிஸ்டன் இருக்கும், ஒரு சிலிண்டர் மாதிரி லாங் சிலிண்டர் இருக்கும், நீங்க அமுக்கும் போது எவ்வளவு தூரம் இறங்குது, சோ கம்ப்ரஸ் ஆகுதா இல்லையா. சோ ஈஸியா கேஸ் வந்து கம்ப்ரஸ் ஆகும். சோ கம்ப்ரஸபிலிட்டி பாத்தீங்கன்னா சாலிடுக்கு, லிக்விடுக்கு, கேஸ்க்கு அப்படி இருக்கு. நெக்ஸ்ட் ஃப்ளூயிடிட்டினா திரவத்தன்மைனா அப்படி கீழே ஊத்துறோம்னா அப்படி ஃப்ளோ ஆகுது. ஃப்ளூயிடிட்டினா ஃப்ளோ ஆகுதுன்னா அப்படியே நடந்து ஓடுறது. அந்த ஓடுறது இதுல எங்கன்னா இந்த ஒரு பொருள் இப்படி இருக்கு, இப்படி ஊத்துறவன கீழே தான் விழுமே தவிர ஓடுறது, ஐ மீன் ஃப்ளூயிடிட்டின்றது இதுக்கு கிடையவே கிடையாது. ஃப்ளூயிடிட்டி cannot flow, இது ஃப்ளோ ஆகாது, சாலிட் வந்து ஃப்ளோ ஆகாது. இங்க பாருங்க லிக்விட் பாருங்க, flows from higher to lower. எப்படின்னா கொஞ்சம் ஹைட்டான இடத்துல இருந்து இப்போ ஒரு மேடான இடத்துல இருந்து தண்ணி ஊத்துறோம்னா எப்படி போகுது, பள்ளத்தை நோக்கி போகுது இல்லையா. சோ அந்த ஃப்ளோ இருக்கும். எங்க இருந்து ஃப்ளோ இருக்கும், ஹையர் டு லோயர் லெவலுக்கு ஃப்ளோ லிக்விடுக்கு இருக்கும். கேஸ் பாத்தீங்கன்னா ஃப்ளோ இன் ஆல் டைரக்ஷன். இது கேஸ் வந்து அப்படி ஹையர் டு லோயர் தான் போகணும்னு கிடையாது, எல்லா பக்கமும் பரவும். இப்போ ஒரு கேஸ் ஒரு இடத்துல லீக் ஆகுதுன்னா எப்படி அப்படியே மேல இருந்து கீழே மட்டும் தரையில விழுது, அப்படியே எல்லா பக்கமும் பரவுது. சோ ஃப்ளோஸ் இன் ஆல் டைரக்ஷன். சோ ஃப்ளூயிடிட்டினா ஃப்ளோ ஆகுறது. ஃப்ளூயிடிட்டி பாத்தீங்கன்னா cannot flow, சாலிட் ஃப்ளோ ஆகாது. லிக்விட் வந்து ஹை லெவல்ல இருந்து லெவல்னா ஹைட்ல இருந்து லோயர் ஹைட்டுக்கு ஃப்ளோ ஆகும். இது வந்து எல்லா டைரக்ஷன்லயும் ஃப்ளோ ஆகும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மூவ்மெண்ட், இயக்கம், அந்த பார்ட்டிகளோட மூவ்மெண்ட். இதுல வந்து பார்ட்டிகள் எப்படி இருக்கு, ரொம்ப க்ளோஸா இருக்கு. அப்ப எப்படி மூவ் ஆக முடியும், லைட்டா மூவ் ஆகும், கொஞ்சம் இடைவெளி இருக்குதுனால தான் மூவ் ஆகுமே தவிர நெக்லிஜிபிள்னா ரொம்ப ரொம்ப கம்மி அப்படின்னு அர்த்தம். இதுல பாத்தீங்கன்னா லிக்விட்ல பாத்தீங்கன்னா இங்க பாருங்க இடைவெளி ஓரளவு இருக்கு இல்லையா. சோ இங்க எப்படின்னா டிபெண்ட்ஸ் ஆன் இன்டர் பார்ட்டிகல் அட்ராக்ஷன். இங்க வந்து ஒரு லிக்விடுக்கும் ஒரு மாதிரி இருக்கு இல்லையா, தண்ணி இருக்கு, பால் இருக்கு. சோ அதுல உள்ள பார்ட்டிகல் எப்படி மூவ் ஆகும்னா அதுக்கு இடையில உள்ள ஒரு பார்ட்டிகளுக்கும் இன்னொரு பார்ட்டிகளுக்கும் அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் இருக்கும். அந்த ஃபோர்ஸுக்கு ஏத்த மாதிரி ஓரளவு நம்மளுக்கு மூவ் ஆகும். மூவ்மெண்ட் இதுல வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் இன்டர் பார்ட்டிகல் அட்ராக்ஷன் ஃபோர்ஸ். நெக்ஸ்ட் இதுல பாத்தீங்கன்னா ஃப்ரீ, கான்ஸ்டன்ட் அண்ட் ரேண்டம். அதாவது இதோட மூவ்மெண்ட் எப்படி இருக்குன்னா இது பாட்டு ஃப்ரீயா போகும், எல்லா பார்ட்டிகளும் எங்க வேணா ஃப்ரீயா மூவ் ஆகும். ரேண்டமா மூவ் ஆகும்னா ஒரு ஆர்டர்ல மூவ் ஆகாது, இஷ்டத்துக்கு தான் ரேண்டம்னா என்ன அர்த்தம்னா அது இஷ்டத்துக்கு எந்த டைரக்ஷன் வேணா ஃப்ளோ ஆகும். சோ அது ஃப்ரீயா ஃப்ளோ ஆகும், ரேண்டமாவும் ஃப்ளோ ஆகும். சோ அதுதான் மூவ்மெண்ட். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இன்டர் பார்ட்டிகல் ஸ்பேஸ், இடைவெளி, ஒரு துகளுக்கும் இன்னொரு துகளுக்கும் உள்ள இடைவெளி. இங்கே பாத்தீங்கன்னா தெரியுது இல்லையா, ரொம்ப ஒரு துகளுக்கும் பார்ட்டிகல் இடைவெளி எப்படி இருக்கு, வெரி லெஸ். சோ இங்க எப்படி இருக்கு, மோர். ஒரு பார்ட்டிகலுக்கு இன்னொரு பார்ட்டிகலுக்கும் இடைவெளி எப்படி இருக்கு, மோர். இங்க பாத்தீங்கன்னா கேஸ்ல லார்ஜ், நிறைய பார்ட்டிகல்ஸ்க்கு இடைவெளி எப்படி இருக்கும், அதிகமா இருக்கும். சோ அது இங்க இன்டர் பார்ட்டிகல் ஸ்பேஸ், அதாவது துகள்களின் இடைவெளி. நம்ம இன்டர் பார்ட்டிகல் அட்ராக்ஷன், அதாவது துகள்களின் ஈர்ப்பு சக்தி, ஈர்ப்பு விசை எப்படி இருக்கும், சாலிட்ல எப்படி இருக்கும், திடப்பொருள்ல இதோட
ஈர்ப்பு சக்தி எப்படி இருக்கும்னா அதிகமா இருக்கும். ஏன் அதிகமா இருக்குன்னா இந்த பார்ட்டிகல் துகள்கள் எப்படி இருக்கு, நெருக்கமா இருக்கு. எப்பவுமே நெருக்கமா இருக்கவங்களுக்கு தானே ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் அதிகமா இருக்கும். சோ அதனால இங்க அதிகமா இருக்கும். லிக்விட்ல எப்படி இருக்கு பாத்தீங்களா, இந்த துகள்கள் கொஞ்சம் இடைவெளி விட்டு இருக்கு. அதனால ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இங்க மீடியமா இருக்கும். ஓரளவு மீடியமா இருக்கும். எதுல, லிக்விட்ல. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா கேஸ்ல துகள்கள் எவ்வளவு இருக்கு, தூரமா இருக்கு. ஸ்பேஸ் அதிகமா இருந்தனால அட்ராக்ஷன் ஃபோர்ஸ், ஈர்ப்பு எப்படி இருக்கும், மிகவும் கம்மியா இருக்கும், ரொம்ப மினிமமா இருக்கும். அடுத்து நம்ம பார்க்கும்போது டென்சிட்டி, அடர்த்தின்ற என்னன்னா, நம்ம ஒரு சாலிட்ல கொஞ்சோண்டு ஒரு சின்ன கன அளவு அல்லது ஒரு கியூபிக் மீட்டர் எடுத்தோம்னா அதுல எத்தனை துகள்கள் இருக்கு, அதுதான் அடர்த்தி. மாஸ் பர் யூனிட் வால்யூம் அப்படின்வாங்க. யூனிட் வால்யூம்னா ஒரு சின்ன வால்யூம்ல எவ்வளவு நெருக்கமா துகள்கள் இருக்கு அப்படின்றத அடர்த்தின்னு சொல்லுவோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம், ஏன்னா இங்க ஒரு சின்ன துண்டு எடுத்தோம்னா அது எவ்வளவு இருக்கும், நிறைய பார்ட்டிகள் நெருக்கமா இருக்கிறதுனால இதுல வந்து அடர்த்தி எப்படி இருக்கு, அதிகமா இருக்கு. டென்சிட்டி இதுல வந்து சாலிட்ல அதிகமா இருக்கு. லிக்விட்ல பாத்தீங்கன்னா டென்சிட்டி இப்போ சின்ன வால்யூம் எடுத்து வச்சுங்க, இதுல 3-4 துகள் தான் இருக்கும் இல்லையா. சோ அப்ப இங்க அடர்த்தி எப்படி இருக்கு, டென்சிட்டி இங்க மீடியமா இருக்கு. அதுக்கடுத்து இங்க பாத்தீங்கன்னா கேஸ்ல இங்க வந்து துகள்கள்லாம் ரொம்ப தூரமா இருக்கு. அப்ப சின்ன வால்யூம் எடுத்தோம்னா அதுல வந்து துகள்களோட எண்ணிக்கை எப்படி இருக்கும், ரொம்ப குறைவா இருக்கும். அப்ப டென்சிட்டி என்ன ஆகுது, குறைவா இருக்கும், மினிமமா இருக்கும், குறைந்தபட்சமா இருக்கும். அப்படின்றதுதான் டென்சிட்டியை பத்தி. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரேட் ஆஃப் டிஃபியூஷன். எப்பயுமே ஒன்று ஞாபகம் வச்சுங்க, மேத்ஸ்ல எல்லாத்துக்குமே ரேட் அப்படின்னா RAT. ரேட்னா நீங்க ரூபா அல்லது அப்படி நினைக்கக்கூடாது. இது ரேட்னா ஸ்பீட் அட் விச் டிஃப்யூஸ்னா பரவுது. இப்போ ஒரு தண்ணியில ஒரு இங்க போட்டோம்னா எப்படி பரவுது, ஒரு சொட்டு இங்கு ஊத்துறோம்னா எப்படி இருக்கும், அந்த இங்கு தண்ணி முழுசும் பரவுது இல்லையா, அதுதான் டிஃப்யூஷன், பரவல் அப்படின்னு சொல்றோம். இந்த டிஃப்யூஷன் வந்து ஒரு பொருளோட இன்னொரு பொருளை, சாலிட் மேல வேற ஏதோ ஒரு சாலிட் நான் இங்க வைக்கிறேன், உடனே அந்த சாலிட் இது ஃபுல்லா பரவிடுமா? சோ டிஃப்யூஷன் வந்து இங்க மிகவும் ரொம்ப கம்மி தான். அதுவும் இந்த சாலிட் பார்ட்டிகள் இதுக்குள்ள போறது மிகவும் கம்மி தான். டிஃப்யூஷன் எப்படின்னா இடைவெளியை பொறுத்து வேகமா பரவும். ஆனா இங்க ரேட் ஆஃப் டிஃப்யூஷன் இங்க நெக்லிஜிபிள் அப்படின்னு பாக்குறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் இங்க பாத்தீங்கன்னா இங்க வந்து இடைவெளி நிறைய இருக்குது இல்லையா. அப்ப இதுல வந்து ஒரு சொட்டு இங்க ஊத்துறோம்னா எப்படின்னா அப்படியே பரவும். அப்போ அந்த ஸ்பீடு எவ்வளவு வேகமா பரவுது அப்படின்றது பாத்தீங்கன்னா இங்க எதை பொறுத்ததுன்னா இது பார்ட்டிகளோட அட்ராக்ஷன். சப்போஸ் ஒரு லிக்விட் இருக்கு, பால் இருக்கு, இல்ல தண்ணி இருக்கு, இல்லாட்டி கிரோசின் இருக்கு, எல்லாமே திரவம் தான், எல்லாமே லிக்விட் தான். ஆனா ஒன்னொன்றுல வேற வேகத்துல அந்த இங்கு பரவும். சோ அந்த பரவலுக்கு என்ன காரணம்னா இந்த இன்டர் பார்ட்டிகள், அந்த பார்ட்டிகளுக்கு இடையே உள்ள அட்ராக்ஷனை பொறுத்து தான் அந்த பரவல் வேகமா இருக்கிறதுங்கிறத முடிவு பண்ணலாம். சோ இது வந்து ஓரளவு பரவும். சோ லிக்விட்ல வந்து என்ன ஆகும், டிஃபியூஷன் ஓரளவு நடக்கும், ஸ்பீடு. அதுக்கடுத்து இங்க பாத்தீங்கன்னா கேஸ்ல டிஃபியூஷன். சோ ஒரு ஏர்ல இப்போ ஒரு இங்க நம்ம வீட்லயே இருக்கு வச்சுக்கோங்க, இங்க ஏர் இருக்கு இல்லையா, ஏர்ன்றது ஒரு விதமான கேஸ் தானே. இப்ப இங்க திடீர்னு நம்ம வீட்டுல உள்ள கேஸ் நம்ம பத்த வச்சு நம்ம அடுப்பெல்லாம் யூஸ் பண்றோம் இல்லையா, LPG கேஸ், அது லீக் ஆச்சுன்னா என்ன ஆகும், வீடு ஃபுல்லா பரவுது இல்லையா. எவ்வளவு வேகமா பரவுது, ரொம்ப ஃபாஸ்டா பரவுது. அப்போ இந்த டிஃப்யூஷன்ன்றது வந்து மேக்சிமம். டிஃப்யூஷன் உங்களுக்கு புரியுதா? சோ வேகமா பரவுது. பரவல் வந்து கேஸ்ல எப்படி இருக்கும், அதிகமா இருக்கும். கம்பேர் டு லிக்விட விட அதிகமா இருக்கும். லிக்விட்ல ஓரளவு இருக்கும், ஆனா சாலிட்ல பரவல் இருக்கவே இருக்காது, நெக்லிஜிபிள். சோ அடுத்த பாயிண்ட் பாத்தீங்கன்னா அட்ராக்ஷன் ஆஃப் மாலிக்யூல் அல்லது அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் மாலிக்யூல் சொல்லுவாங்க. மூலக்கூறுகள் எப்படி அரேஞ்ச் பண்ணிருக்கு. இப்போ இதுல சாலிட்ல பாத்தீங்கன்னா ரெகுலரா இருக்கும், ஒரு பேட்டர்னா இருக்கும் பாத்தீங்களா, இங்க 3 இங்க 3 அப்படி ஒரு ரெகுலர் பேட்டர்ன். சோ அந்த மாதிரி பேட்டர்னா ரெகுலரா இருக்கும். அது எப்படி இருக்கும், க்ளோஸ்லி அரேஞ்ச். க்ளோஸ்னா நெருக்கமா ஒரு ஆர்டரா இருக்கும். சோ அதான் இங்க லிக்விட்ல பாத்தீங்கன்னா இந்த பார்ட்டிகள் அப்படியே ஒரு ஆர்டர் அடிக்கடிக்கா வச்சிருப்பாங்க. சோ அந்த மாதிரியா இருக்கும், இல்ல ரேண்டமா இருக்கும். இதுல வந்து எங்கன்னா ரேண்டம்னா இடகுடமா அங்கங்க ஒரு பார்ட்டிகள் அரைஞ்சிருக்கும். இப்ப நம்ம வீட்டுல வந்து பொருட்கள்லாம் நம்ம பசங்க வந்து இந்த கிரையான்ஸ் இதெல்லாம் விளையாடும் போது எப்படி இருக்கும், எல்லாம் செதறி போயிருக்கு இல்லையா, அங்கங்க ஒண்ணு சின்ன பிள்ளைங்க விளையாடும் போது. இதே வந்து அந்த கிரையான்ஸ்லாம் ஒரு பாக்ஸ்ல வச்சு அடிக்க வச்சா எப்படி இருக்கும், அப்படியே அழகா லைனா இருக்கும் இல்லையா. அது எங்க இருக்கும்னா சாலிட்ல தான் அப்படி இருக்கும். சோ லிக்விட்ல வந்து ரேண்டமா இருக்கும். அப்புறம் லிக்விட் ஸ்பார்ஸ்லி அரேஞ்ச், அது வந்து அரேஞ்ச்மெண்ட் ஒரு ரொம்ப மீடியமா தான் அரேஞ்ச் பண்ணிருக்கும். நெக்ஸ்ட் இங்க பாத்தீங்கன்னா
மோர் ஸ்பார்ஸ்லி அரேஞ்ச். இப்போ இதுல வந்து அரேஞ்ச்மெண்ட்டே சுத்தமா இருக்காது. இதுலயாவது ஓரளவு அரேஞ்ச்மெண்ட் இருக்காம இருக்கும். கேஸை பொறுத்த வரணும் இந்த பார்ட்டிகளோட அரேஞ்ச்மெண்ட் வந்து இருக்கவே இருக்காது. அதான் மோர் ஸ்பார்ஸ்லி அரேஞ்ச்டு. ஸோ இந்த இந்த ப்ராப்பர்ட்டிஸ், இந்த பிசிக்கல் குவான்டிட்டிஸ் எல்லாம் சாலிட் எப்படி இருக்கு, லிக்விடுக்கு எப்படி இருக்கு, கேஸ்க்கு எப்படி இருக்கு, இதை வச்சு நம்மளுக்கு வந்து நிறைய ஒன் கேட்காங்க. சார் இதெல்லாம் நீங்க இங்கிலீஷ்ல எழுதி போட்டுக்கீங்க, எங்களுக்கு ஒன்றும் புரியல அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சிம்பிள் இங்கிலீஷ். பிக்ஸ்ட் ஷேப்னா என்ன, நிலையான வடிவம் இல்லையா. வால்யூம்னா என்ன, கன அளவு. லோயஸ்ட்னா என்ன, லோயஸ்ட் அப்படின்னா மிகவும் குறைவு இல்லையா, மிகவும் மிக குறைவு அப்படி சொல்லலாமா. சோ மீடியம் ஓரளவு குறைவு, அதான் மீடியம். ஹையஸ்ட் அதிகபட்சமாக இருக்கும், அதிகபட்சம். ஈஸி ஈஸியா இதுல நடக்கும், எல்லாம் இதுல வந்து எளிதாக இருக்கும். எல்லாம் ரொம்ப கஷ்டமான இங்கிலீஷ்னா ஒண்ணு கிடையாது. நியர்லி டிஃபிகல்ட், ஏறத்தாழ கடினம் இல்லையா. சோ இந்த இங்கிலீஷ்ல ரொம்ப நம்மளுக்கு cannot flow, இதுல வந்து என்னது, இது வந்து ஃப்ளோ ஆகாது, அதாவது ஃப்ளோ நடக்காது அப்படின்லாம். இதுல வந்து ஃப்ளோ ஹையர், ஹையர்னா அதிகமான உயரத்துல இருந்து குறைவான உயரத்துக்கு, தாழ்வான இடத்துக்கு பாயும். சோ பாயுது தான் ஃப்ளோ. இப்போ இது ஃப்ளோ இன் ஆல் டைரக்ஷன், எல்லா திசையிலும் பாயும் அப்படி சொல்லலாம். சோ இது நெக்லிஜிபிள், இதுல நடக்கவே நடக்காது அப்படின்ற மாதிரி இருக்கும். டிபெண்ட்ஸ் அப்பான், டிபெண்ட்ஸ்னா இதை பொறுத்து, எதை இன்டர் பார்ட்டிகல் அட்ராக்ஷனை பொறுத்து இருக்கும். இங்க வந்து ரேண்டமா இருக்கும், இது வந்து ஏடாகுடமா இருக்கும், அந்த மாதிரி நம்ம இங்க போடலாம். வெரி லெஸ் மிக குறைவு இல்லையா. எல்லாம் வந்து மோர் அதிகம், லார்ஜ் அதுவும் அதிகம், மீடியம் மேக்ஸிமம். சோ இதெல்லாம் சிம்பிள் இங்கிலீஷ் தான். சோ நமக்கு வந்து இங்க வந்து என்னென்ன குவான்டிட்டின்றத தெளிவா போட்டிருப்போம். சோ இத வந்து நம்ம பார்க்கும்போது இந்த சாப்டர் நம்ம ஈஸியா இதுல இருந்து ஆன்சர் பண்ணலாம். ஓகே.